Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqeen wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minina wal mu'minat kullihim ajma'in. التنزيل والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن تبروا إليه وتقسطوا إليه إن الله يحب المقسطين. وقال أيضا في آية أخرى وقتلوا المشركين حيث وجدتموهم. وقال أيضا في آية أخرى لا ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين وأخرجوكم من ديارهم أن تبروا إليهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் நம்மை எல்லாம் படைத்தாளுகிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே வரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மெய்டேற்றமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வழிதொடர்ந்த அருமை சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகள், அருமை தாய்மார்கள், சகோதரர்கள், ஜமாத்தார்கள், பள்ளிகளுடைய நிர்வாகிகள், இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் இஸ்மாயில் இர்பானி ஹஜ்ரத் அவர்கள், மதரசா மாணவ மாணவிகள், மாணவ கண்மணிகள், அனைத்து பேர்களுக்கும் ஆரம்பமாக என் சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் மகத்தான ஒரு மாபெரும் அருள், நபிகள் நாயகம் தோன்றிய அவர்கள் பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் மீளாது என்கிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாடும் ஆலிம் பெருந்தகையில் நாயகம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பல கோணங்களில் பல தலைப்புகளிலே ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், நாம் கேட்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது மீளாது நிகழ்ச்சியோடு ஒரு மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம் என்கிற காலத்துக்கு ஏற்ப ஒரு முக்கியமான ஒரு தலையங்கத்தில் நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இது கேட்கக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய மக்களுக்கும் அதன்படி நடக்கும் நசீபை தந்தருள்வானாக. இன்றைய கால சூழல் எப்படி என்று சொன்னால், பொதுவாகவே மத நல்லிணக்கங்கள், சமய நல்லிணக்கம் குறைந்து கொண்டே வருவதையும் பார்க்கின்றோம். நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் மார்க்கம் எப்படி இருந்தது, முஸ்லிம்கள் பிற மதம் சார்ந்தவர்களிடத்தில் எப்படி இருந்திருக்கிறார்கள்,
அதை பற்றி யோசிப்பதும் அதை பற்றி சிந்திப்பதும் தான் நம்முடைய தார்மீக கடமை. பொதுவாக இந்த இஸ்லாம் என்பதை இன்றைக்கு உலகமெல்லாம் தவறுதலாக புரியப்பட்டிருக்கிறது. எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது? முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், தாடியை வைத்தால் அவர் தீவிரவாதிகள், தொப்பி அணிந்து சென்றால் அவர்கள் தீவிரவாதிகள், இப்படியெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது தவறுதலான ஒரு புரிதலாகும். அதே மாதிரி பொது இடங்களிலே ஒன்றும் அறியாத மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி குண்டுகள் வைப்பது, மோசமான சதித்திட்டத்தில் ஈடுபடுவது மார்க்கம் இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லவே கிடையாது. நபிகள் நாயகத்தின் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இஸ்லாம் என்பது தெளிவாக இருக்கிறது. அந்நிய மதத்தை சார்ந்தவர்களிடத்தில் எப்படி அன்போடு நடக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவிகளை செய்ய வேண்டும், தெளிவா இருக்குது மார்க்கம். இன்றைக்கு எல்லாமே தவறுதலாக புரியப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நிறைய பேர்கள் மற்ற மதம் சார்ந்தவர்களிடத்தில் ரொம்ப அந்நியோன்யமாக, ரொம்ப சகஜமாக அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கிற பொழுது நாம் இன்னைக்கு அத்தனை பேர்களும் மார்க்கை தவறுதலாக புரிந்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் குடியேறிய ஒரு ஆரம்ப காலம் எப்படி இருக்கும்? மக்காவிலிருந்து முஸ்லிம்கள் துரத்தி அடிக்கப்பட்ட நேரம் அது. சொந்த ஊரை விட்டு எல்லா மக்களும் மதீனாவில் குடிபெயர்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட முதல் உத்தரவு என்ன தெரியுமா? அந்த மதீனாவில் எல்லா மதம் சார்ந்தவர்கள் வாழுகிறார். யூத மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் அந்த ஊரில் வாழ்ந்து வந்தார்கள். காலமெல்லாம் நெருப்பை கடவுள் என்றும் தெய்வம் என்றும் வணங்கி வந்த கூட்டம் அந்த ஊரில் இருந்து. இப்படி நிறைய மதம் சார்ந்தவர்கள் கலந்து வாழுகிற ஒரு நகரமாக மதீனா இருந்தது. மதீனா எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்த்தால் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் தான் காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபிகளுக்கு சொன்னாங்க, இந்த ஊருக்கு வந்தனே முதல் உத்தரவாக கட்டளையை நான் உங்களுக்கு போடுறேன். என்ன கட்டளை தெரியுமா? ரெண்டு கட்டளை. ஒன்று அஃஷு அஸ்ஸலாம. அஃஷு அஸ்ஸலாமுக்கு என்னங்க அர்த்தம்? மக்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். நாம ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா என்ன சொல்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய், நல்லா இருக்கீங்களா கேட்போம். இது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல. அருமை நாயகம் சொல்லிக் கொடுத்த வார்த்தை எப்படி காட்டுதுண்டா, அப்ஷு அஸ்ஸலாம் என்ற என்ன அர்த்தம்? சமாதானத்தை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஊர்ல ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும் ரசூலுல்லாஹ்? முஸ்லிம்கள்லாம் இந்த ஊரில் குடியேறிட்டாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் வெளியில போகணும் அப்படியெல்லாம் கிடையாது. நபிகள் நாயகம் போட்ட 2 கட்டளைகளில் முதல் கட்டளை இதுதான், எல்லா மக்களுக்கும் மத்தியில சமாதானத்தை பரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த சமாதானம் எப்படி பரப்ப வேண்டும்? அஃஷு அஸ்ஸலாம. இரண்டாவது சொன்னார்கள் வஅத்இமு அத்ஆம, உணவுகளை கொடுங்கள் என்று சொன்னார். சாப்பிடாதவங்க இருந்தா, பிற மதம் சார்ந்தவர்கள் தான், அவங்களுக்கு உணவு கொடுங்க. ஏன் இந்த 2 கட்டளையும் மதீனாவுக்கு வந்த ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? நாம் யோசிச்சு பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு கொள்கிற அவலம், எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை.
ரசூலுல்லாஹ் கால வச்ச முதல் வருஷத்துல எல்லா மக்களுக்கும் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாத்துக்கும் மத்தியில் அன்பா நடங்கான்னு. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பார்த்து மறைக்க கூடாது. ஒரு முஸ்லீம் பிற மதத்தவனை பார்க்கும் போது சிரித்தவனாக செல்ல வேண்டும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்கிற போது பிற மதம் சார்ந்தவர்கள் நம்மிடத்தில் அந்யோன்யமாகிவிட வேண்டும். எவ்வளவு நல்லவர், பார்க்கிறப்போலாம் சிரிக்கிறார், ஏதாவது கேட்டா உதவி செய்கிறார். இந்த மத நல்லிணக்கத்தை நபிகள் நாயகம் எல்லா மக்களுக்கும் சொல்லி காட்டினார். நிறைய இடங்கள்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம் என்று நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஒரு பெண்மணி சொல்றாங்க, அவங்க ஆட்சி நடக்கும்போது ஃபர்ஸ்ட் யாரு, அபூபக்கர் அவங்க ஆட்சி செஞ்சாங்க. ரெண்டாவது யாருங்க, அபூபக்கருக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு, அதுக்கு அடுத்து யாரு, உஸ்மான், அதுக்கு அடுத்தது அலி. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. இந்த உமர் ரலியல்லாஹு இரண்டாவது தடவையா கலீஃபாவாக ஆட்சியாளராக வர்றாங்க. அவங்களுடைய காலத்தில் எல்லா ஸ்டேட்டுகளையும் ஆளுநர்கள், கவர்னர்கள், இப்படி நிறைய மிகப்பெரிய கவர்மெண்ட். அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு பெண்மணி பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி, அவங்க களிமா சொன்ன முஸ்லீம் எல்லாம் கிடையாது, வேற மதத்துக்காரங்க. அந்த பெண்மணி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு வெளியூர் பயணம் போயிட்டு வரும்போது அதுக்கு முன்னாலே அனுமதி கேட்டாங்க. எங்கள் பள்ளிவாசல் ரொம்ப சின்னதாக இருக்குது, பள்ளிவாசல் ரொம்ப சின்னதாக இருக்கு, இதை கொஞ்சம் நல்ல விரிவாக பெருசாக கட்டலான்னு ஆசைப்படுறோம், உங்கள் இடத்துக்கு என்ன ரேட்டு கொடுக்கணும் அதை விட ஜாஸ்தியாகவே கொடுத்தோம், உங்கள் விலையை கேளுங்க தந்துடுறோம். இப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மனநிலையில் சரி எடுத்துக்க, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு கொடுத்தாச்சு, செட்டில்மெண்ட்டு முடிஞ்சு. அவங்க வெளியூரெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய வீடு இடிக்கப்பட்டுருந்துச்சு, அனுமதி வாங்கிட்டு தான் செஞ்சுருக்காங்க, அதுக்குண்டான தொகையும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹுவிடத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் கோர்ட் இருக்கும், அதுக்கடுத்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இப்படியெல்லாம் கேஸ் போகிற மாதிரி உமர் ரலியல்லாஹுட்ட நேரடியாகவே போயிடுச்சு. அந்த பெண்மணி எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த பெண்மணி, எனக்கு சொந்தமான இடத்தில் உங்கள் பள்ளி இடத்தை இடித்து விட்டு பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள், என்னுடைய இடத்தை திருப்பித்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கு போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட, ஜனாதிபதி உட்பட எல்லாத்தையும் வரவழைச்சாச்சு. அந்த பெண்மணியையும் அழைத்தார்கள். ஏமா நீ சொல்றது உண்மையா? உண்மை. அவங்கள கேட்டால் அதற்குரிய பணத்தை கொடுத்துட்டு தான் கட்டணும். உமர் ரலியல்லாஹு சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் செய்தது தவறு, இந்த இடத்தை இடித்து விட்டு. உமர் ரலியல்லாஹு சொல்ற கட்டளை பாருங்க, பள்ளிவாசல் கட்டியாச்சு, அதை இடிங்க, இடிச்சு போட்டு மாற்று மத சகோதரி அவர்களுடைய வீட்டின் இடத்தை அவர்களுக்கு திருப்பி ஒப்படைக்கும். இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை காட்டுதுங்க? ஒரு உமர் ரலியல்லாஹு போட்ட உத்தரவு மாநபி காட்டிய மத நல்லிணக்கத்தை உலகத்துக்கு சொல்கிற சரித்திரம் இது. இன்னைக்கு தலைகீழ அப்படியே மாறி இருக்கு. இன்னைக்கு நிறைய இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் பௌத்தர்களும் எத்தனை மதத்துக்காரங்க, எல்லா மதத்தவர்களும் அண்ணன் தம்பிகளை போல, மாமன் மச்சாவை போல, அண்ணன் எல்லா உறவுகளை போல வாழுகிற ஒரு தேசம். எல்லா மதமும் இந்த நாட்டில் இருக்கிறது. ஆனால் எப்படி வாழ வேண்டும்? சகோதரனை போல வாழு, எதிரியை போல அவங்கள பார்க்க கூடாது. மாநபி நமக்கு காட்டிய மத நல்லிணக்கம் இது. அல்லாஹு அக்பர். இன்னைக்கு நிறைய விஷயத்தை தவறுதலாக புரியப்பட்டு இருக்கிறது. மற்ற மதத்துக்காரங்க பள்ளிவாசலை பார்த்தா பயப்படுற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடாது. காலம் செல்ல செல்ல இப்பொழுது எப்படி ஆகிவிட்டது? பள்ளிவாசலுக்கு போனா குழந்தைகளுக்கு ஓதி பார்த்தா அங்க ஏதோ மந்திரிச்சு விடுறாங்க, குழந்தைகளுக்கு குணம் அடைக்குது. எல்லா மதத்தவர்கள் நம்புகிற அளவுக்கு இன்றைக்கு இருந்தாலும் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோம். மாநபி காட்டிய மத நல்லிணக்கத்தில் இது முக்கிய நிகழ்வு. நீ அல்லாஹ்வை வணங்குற, அவன் சிலையை வணங்குறான். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது?
மதவாதிகள் சில விஷமிகள் தவறான கருத்துக்களை எல்லாத்துக்கும் பரப்புறாங்க. ஆனால் அவர்களை போல எல்லோரும் இல்லை. முஸ்லிம்களை இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி கொண்ட சகோதரர்கள் நிறைய பேர்கள் உண்டு. அதில் ஒரு அஸ்மான் சொல்லி ஒரு சஹாபி பெண்மணி. யாருங்க அவங்க அஸ்மாங்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பேர் என்னங்க? ஆயிஷா. அவங்களுடைய தந்தை பேர் என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அபூபக்கர் அவர்களுடைய மகளார் தான் அஸ்மா. இந்த அஸ்மா நபிகள் நாயகத்திடத்தில் வந்து கேட்குறாங்க. அவங்க அப்போ முஸ்லீம் ஆயிட்டாங்க. யாரு? அஸ்மா. அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், ஆனால் என்ன பெத்த தாய் அவங்க முஸ்லீம் இல்லை, கலிமா சொல்லல. நான் அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் பெருமானார் கேட்கிறார். இந்த நிகழ்ச்சியை நல்லா கவனிங்க. சிலை வணங்கி யாரு முஸ்லீம் ஆகல, அவங்க மகள் மட்டும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்ப அவங்க சொல்ற செய்தி, அல்லாஹுவின் தூதரே, நான் என்ன செய்யணும்? என் தாய் என்னை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க கூட நான் சேர்ந்து இருக்கலாமா? அவங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்யலாமா? இதுவெல்லாம் கேட்கிறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிலி, அவங்களோட சேர்ந்து வாடு. எந்த அளவுக்கு கண்டிப்பா சொன்னாங்களோ, உங்களுடைய தாயை அவர்கள் வணங்குகிற கோயிலுக்கு நீ என்ன செய், வாகனத்தை ஏற்பாடு செஞ்சு அதில் கூட்டிட்டு போய் அவருடைய கோயில்களில் கொண்டு போய் நீ அவங்கள விடணும். அவர்கள் எதை வணங்குகிறார்களோ, எந்த தெய்வம் நினைக்கிறார்களோ அங்கு போய் விட்டுட்டு வந்து உதவி செய்யும், திரும்ப கூட்டிட்டு வா. அப்போ குடும்பத்தை சார்ந்த தன்னை பெத்த தாயி வேறு மதத்தில் இருந்தாலும் அவர்களை துண்டித்து வாடுவதற்கு மார்க்கம் சொல்லவே கிடையாது. அவங்களோட சேர்ந்து தான் வாடணும். அப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்த தாய்க்கும் மகளுக்கும் மத்தியில மாநபி காட்டிய மத நல்லிணக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு எல்லா குர்ஆனுடைய ஆயத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா? என்னங்க? லக்கும் தீனுக்கும் வலிய தீன். என்ன அர்த்தம்? உங்கள் மதம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. சுருக்கமா சொல்ல போனா, உன் வழி தனி, என் வழி தனி. நீ யாரை வணங்குறியோ வணங்கிக்கோ, யாரை தொழுகிறையோ தொழுதுக்கோ. நாங்கள் கும்பிடுகிற தெய்வம் வேற. மார்க்கம் இஸ்லாம் இதுக்கு தடை எதுவுமே சொல்ல கிடையாது. என்ன நினைச்சிட்டாங்க இன்னைக்கு? இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய தொழுகுகிற அவர்களுடைய இது வேற, நாமெல்லாம் கோயிலுக்கு போறோமோ நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கிற நிலை வந்துவிட்டு அல்லாஹ் அங்கு பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்தில் இஸ்லாம் சொல்லுகிற செய்தி, அவரவர்கள் அவர்களுடைய மதத்தின்படி வாடுவதற்கு மார்க்கம் எல்லா வழிகளிலும் அனுமதிக்கும். நாம மற்ற மதத்துக்காரங்க என்ன உதவி செஞ்சிருக்கோம் சொல்லுங்க? நம்ம வீட்டில் மாற்று மதம் சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஏதாவது என்னைக்காச்சும் உதவி செஞ்சிருக்கோமா? அவங்களுக்கு ஏதாவது பணிவிடை செஞ்சிருக்கிறோமா? ஒவ்வொரு முஸ்லிமும் மாற்று மதம் சார்ந்த சகோதரர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். 2011 நினைக்கிறேன், 2011 சென்னையில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. வெள்ளப்பிரளயம்னா இப்போ வருஷத்துங்க 2024. இதில் ஒரு 4, அதில் ஒரு 10 கணக்கு வச்சா 14 வருஷம். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால மெட்ராஸில், சென்னையில் மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம். அந்த வெள்ளப்பிரளயத்தில் எல்லா வீடுகளும் முங்கி போச்சு. நீ வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த ஊரே அழிஞ்சு போச்ச பதவி பார்த்தவல்ல. வெள்ளப்பிரளயம் சென்னையில் ஏற்பட்ட போது நிறைய மக்கள் வெளியில வர முடியல. பெரும் கொண்ட கோடீஸ்வரர்கள்லாம் வீட்டுக்கு வெளியில வந்து எட்டி பார்க்க முடியல. அவங்கெல்லாம் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன, சாப்பிட்றதுக்கு ஒரு பிரெட்டு பண்ணு கூட கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. நல்ல வசமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் யாராவது உதவி செஞ்சாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்லாமியர்கள், முஸ்லிம் வாலிபர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கு. அதில் ஒரு பெண்மணி,
அதாவது ஒரு 10 மாடி கொண்ட, மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு இத்தனை மாடி 15 மாடி 20 மாடியாக தான் இருக்கும். அதில் ஒரு ஏரியாவில் ஒரு 5 மாடி அட்ரஸே இல்லாமல் ஆயிடுச்சு. எத்தனையா 10 மாடிகள் கொண்ட பில்டிங் வச்சுங்க, அதில் 5 மாடி அட்ரஸ் இல்லை. ஆனால் மிச்சம் இருக்கிற 5 மாடிக்காரங்களும் சந்திக்கிற இடம் எது தெரியுமா? மொட்டை மாடி தான். ஏன் அந்த 2வது ஃப்ளோரில் வந்தாங்களா, அவங்க என்னாச்சு, இவங்க என்னாச்சு, அப்போ சந்திச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அவங்களுடைய சூழல் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பயங்கரமான பதட்டத்தில் இருக்கிறாங்க. எந்த உதவி, ஏதாவது வருவாங்களா, யாராவது சாப்பாடு கொடுப்பாங்களா, பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் உணவுகளை எதிர்பார்க்கிற சூழல். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி சொல்றாங்க, இந்து பெண்மணி, நிறை மாத கர்ப்பிணி, வயிற்றுல குழந்தையை சுமந்திருக்கிறாங்க. எந்த மதத்துக்காரரும் அந்த இடத்துல உதவி செய்யறது வரல. ஒரு பேர், ஒரு வாலிபன் இளைஞன் பேர் யூனுஸ். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த மேலே போறதுக்கு லிப்ட் எல்லாம் வேலை செய்யாது, படிக்கட்டு வழியாகவும் போக முடியாது, எல்லாம் மொட்டை மாடியில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்யறாரு, கரண்ட் ஒயரெல்லாம் கட்டாயி கிடக்குது, நெட்வொர்க் எல்லாம் போயிருச்சு. எப்படி மேலே ஏறினாரு தெரியல, படிகளை குழாய்களை அதை பிடிச்சி இதை பிடிச்சி தாவி மிகப்பெரிய ஒரு மாளிகையை போய் கடந்துட்டார், இறங்கிட்டார். அங்கே போய் இறங்கி யார் யாருக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டுட்டு, அதில் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருப்பது ஒரு கர்ப்பிணி பெண், இந்து சகோதரி, முஸ்லீம் கிடையாது. இப்போ அவங்கள தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகணும். என்ன செய்யாது, இறங்க முடியாது, லிஃப்ட் இல்லை, படிக்கட்டு வழி இல்லை, எதுக்குமே வழி இல்லை. ஆனால் ஒரு வாலிபன், ஒரு முஸ்லீம், அவன் செய்த மிகப்பெரிய தியாகம் என்ன சொன்னால், அந்த பெண்மணியை தான் உடலில் கட்டி, உடலில் பின்னால் பார்க்க வழியாக கட்டி, எவ்வளவு தூரம் பாதுகாப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயும் இங்கேயும் காலை வச்சு சொல்லிட்டு தான் அவங்க இறக்குறாங்க. பயப்படாமல் இறக்கணும், எப்படி கொண்டு போய் சேர்த்திருவேன் சொல்லி பல சிரமத்துக்கு பிறகு இறங்கிட்டார். இறங்கி நடையா நடந்து அருகில் எங்கேயோ ஒரு இடத்திலே மருத்துவமனை தேடி அங்கு போய் அந்த பெண் குழந்தையை பிரசவிக்கவும் செஞ்சிட்டார். குழந்தை பிறந்துருச்சு. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டாங்க, அழகான முறையில் குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை. இப்போ நர்ஸுகள்லாம் கேட்குறாங்க, நார்மல் டெலிவரிமா, எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக குழந்தை பிறந்துருச்சு, நல்லா இருக்கு சொல்லும்போது, குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்? உடனே வச்சிருங்க, முகமது யூனுஸ் வைக்காங்க. யாருங்க? ஒரு இந்து பெண் சொல்கிறோம். அப்போ அந்த நர்ஸுகள்லாம் சொல்கிறாங்க, டாக்டர்ஸுக்கெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஏமா முஸ்லிம்களே இந்த யூனுஸ் அப்படிங்கிற பேரை ஆண் குழந்தைக்கு தாமா வைப்பாங்க, உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை பெண் குழந்தை, யூனுஸ்லாம் வைக்க முடியாது. அந்த பெண்மணி சொன்ன ஒரே வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, எனக்கு தெய்வமாக இந்த நேரத்தில் தெரிவது அந்த யூனுஸ் என்கிற வாலிபன் தான். சின்ன வயசு தான், எனக்கு தெய்வம் மாதிரி இவர் வந்து காப்பாற்றுறார். என்னை காப்பாற்றியதோடு என் வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய இந்த குழந்தை இருக்குதே, இந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு காரணமா இருந்தவர் யூனுஸ். எந்த இளைஞன் பெயரை வையுங்கள், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அப்ப மற்ற மதத்துக்காரங்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய இளைஞன் எந்த அளவுக்கு பெயர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, மத நல்லிணக்கத்தோடு நடந்தார் என்பதை பார்க்கலாம். மாநபி காட்டிய மத நல்லிணக்கம் படித்த இளைஞர்கள் பிற மதம் சார்ந்தவர்களிடத்தில் எப்படி அன்போடு நடந்தார்கள் என்று பார்க்க வேண்டும். கடைசியில் அந்த கதை என்னாச்சுங்க, அந்த பெண் குழந்தைக்கு யூனுஸ் தான் பேர் வச்சார். இப்போ அந்த பெண் குழந்தைக்கு 2011 வெள்ளப்பரலை வருது, 2024 இப்போ வயசு எத்தனைங்க இருக்கும்? அதில் ஒரு 10, இதில் ஒரு 4, 14 வயசு பெண் குழந்தை. இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த பெண்ணுடைய சர்டிபிகேட்ல முகமது யூனுஸ் என்று தான் எழுதும். ஸ்கூலில் அழைக்கப்படுவது யூனுஸ் தான். இதனுடைய வரலாற்று பின்னணியிலே ஒரு இஸ்லாமியன் இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது ஒரு மத நல்லிணக்கம் எந்த அளவு உயிர் பெற்று எழுந்திருக்கிறது என்று யோசிக்கலாம். இன்னைக்கு மத நல்லிணக்கம் எல்லாம் போயிருச்சு. தாயை பார்த்தாலே வீடு வாடகைக்கு இல்லை போ அப்படிங்கிறான். முஸ்லிம்களுக்கு வீடு வாடகைக்கு கிடையாதுங்கிறான். தாடி வச்சவனா இல்லைங்கிறான். ஏன்? தவறுதலாக புரியப்பட்டு விட்டது. எல்லா இடங்களிலும் இதே நிலைதான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மதத்துக்காரர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாம் வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தந்தார். காந்தியை ஏன் கொண்டாங்கன்னு யாரோ சொல்லுங்க. கொன்னவுடைய பேரு தெரியும் இல்லையா? ஏன் கொன்னாங்க? காந்தியை பொறுத்த மட்டிலும் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒன்றாய் சேர்ந்து வாழுங்கள், ஒற்றுமையாய் இருங்கள் என்று சொன்னதுக்காக இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மிகப்பெரிய தேச தந்தை, முஸ்லிம்களை அதிகமாக நேசிப்பவர், எல்லா மதம் சார்ந்தவர்களையும் நேசிப்பவர், அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தத்துவம் யாருக்கோ எரிச்சல் ஏற்பட்டு அவர் கொலையே செய்துவிட்டார். இந்துக்களையும் முஸ்லிமையும் ஒற்றுமையாக இருங்கள், மத நல்லிணக்கத்தோடு சமய நல்லிணத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னதுக்காக காந்தி கொல்லப்படுகிறார் என்று சொன்னால் நாம் இந்த இடத்தில் புரிய வேண்டிய ஒரு செய்தி, இந்த நாட்டில் மத நல்லிணக்கத்தை சிதைக்க வேண்டும் என்று ஒரு சில விஷமிகள் தான் ஆங்காங்கே இருக்கிறார். எல்லா இந்துக்களும் அப்படி இல்லை, எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, எல்லா பௌத்த மதம் சார்ந்தவர்களும் இல்லை, அத்தனை பேர்களும் சொல்லுகிற செய்தி மத நல்லிணக்கத்தை. காந்தி விட இன்னொருத்தர் சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன், அவன் பேர் என்னங்க, கதிர். மிகப்பெரிய கவிஞன், நிறைய கவிதை எழுதுவான். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் இந்துக்களை பற்றி ஒரு அழகான கவிதை, முஸ்லிம்களை பற்றி அழகான ஒரு கவிதை, தொடர்ந்து கவிதைகளை எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவரை பார்க்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் மோசமான முறையில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க? முஸ்லிம்கள் பார்த்தாலும் கதிர் என்கிற கவிஞனை திட்டுவார்கள், இந்துக்கள் பார்த்தாலும் திட்டுவார்கள். ஒரு நேரத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து திட்டார்கள். அறிவு இருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் கவிதை இப்படி எழுதிட்டு இருக்கிற, அப்படி எழுதிட்டு இருக்கிற. அப்போ இவர்கள் திட்டுவதை பார்த்து அந்த கவிஞன் சிரித்துக் கொண்டார்கள். நாங்க திட்டுறது உனக்கு சொர்ணம் ஏறலையா, உனக்கு சூடு சொர்ணம் இல்லையா, கோபமே வராதா, சிரிச்சுட்டு இருக்கிற? நான் சிரித்ததற்கான காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொன்னா, என்னை திட்டுகிற விஷயத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா இருக்கிறீங்கல்ல, அதை பார்த்து சிரிக்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் அக்பர். அன்றைக்கு இருந்த மக்கள் மத நல்லிணக்கத்தை எப்படியெல்லாம் பேணி வாழ்ந்தார்கள் என்கிற செய்திகளையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் தவறுதலாக புரியப்பட்ட நிறைய செய்திகள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இருக்காங்களே, அவங்கள போல ஆட்சி கொடுத்து உலகத்தில் நீதிவான்கள் வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு ஒரு நேரத்தில் தன் அடிமையை அணைத்து கொண்டு பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவதற்காக வேண்டி புறப்படுறாங்க பயணம். இப்படி போகக்கூடிய நேரத்தில் பைத்துல் முகத்தஸுக்கு உமர் அல்லாதவங்க யாராவது போய் பைத்துல் முகத்தஸுடைய சாவி வாங்க முடியாது. பைத்துல் முகத்தஸ் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? இன்று வரை தொடர்ந்து சர்ச்சைக்குரிய இடமாக உலகத்தில் எல்லா நாடுகளும் தொலைக்காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிற பைத்துல் முகத்தஸ் தான் ராஜாவோட. அந்த பைத்துல் முகத்தஸுக்கு உமர் ரலியல்லாஹு கூட ஒரு அடிமை செய்து புறப்படுறாங்க. எளிமையான தோற்றம், கந்தலான கிழிந்து போன ஆடை, 2 பேர்களும் போறாங்க. 2 பேரும் ஒட்டகத்தில் ஏறி போனா அதுக்கு சுமை அதிகம். உபர்றது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அவங்க மட்டும் உட்கார்ந்துக்குவாங்க, கொஞ்சம் தூரம் அடிமை இழுத்துக்கிட்டே போவார் ஒட்டகத்தை. அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு அந்த ஒட்டகத்தை பிடிச்சிக்குவாங்க, அப்படி போவாங்க, அடிமை ஏறி உட்கார்ந்துருப்பார். நாமளா இருந்தால் என்ன செய்வோம்? வேலைக்காரனா தான் வைப்போம், குறிப்பிட்ட இடத்தை தாண்டி உள்ளுக்குள்ளெல்லாம் விட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அந்த மாதிரி அன்றைய அரபிகளுக்கு மத்தியில் அந்த வெறி இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு மாறி மாறி கொஞ்சம், உதாரணத்துக்கு இப்படி நம்ம நாட்டினுடைய கணக்கின்படி 1 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க உட்கார்ந்து வருவாங்க, அடுத்து 1 கிலோமீட்டர் அந்த அடிமை உட்கார்ந்துட்டு வருவார். அப்ப அந்த ஒட்டகத்தை எடுத்துட்டு போகணும். அந்த பைத்துல் முகத்தஸ் எல்லை வரும்பொழுது அடிமை உட்கார்ந்து இருக்கிறார், உமர் ரலியல்லாஹு இதை கடிவாளத்தை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த பைத்துல் முகத்தஸுடைய நிர்வாகிகள் அத்தனை பேர்களும் பார்த்து விட்டு ஆச்சரியத்து போனார். உட்கார்ந்து வர்றது தான் நாட்டினுடைய அதிபர், இவர் அடிமை நினைக்கணும். சொன்னார்கள், நாங்கள் எங்கள் வேதத்தில் படித்திருக்கிறோம்,
உமர் என்று ஒருவர் ஆட்சிக்கு வருவார், அவர் அடிமையை அழைத்து கொண்டு வருவார். இந்த பைத்துல் முகத்தஸ் சாவியை வாங்குவதற்கும் கைப்பற்றுவதற்கும் வருகிற பொழுது கடைசி எல்லையில் எழுதுவது கடைசி முறை யாருக்கு வரும்? அடிமை உட்கார்ந்து கொண்டிருப்பார். ஆட்சியாளர் மிகப்பெரிய ஒரு அதிபதி ஒட்டகத்தினுடைய இதை பிடித்து கொண்டு வருவார். எங்கள் வேதத்தில் அப்படியே தான் படித்தோம், அதை நாங்கள் நேரடியாக பார்த்தோம், இப்பொழுது உங்களுக்கு சாவியை கொடுக்கிறோம் என்று கொடுத்தார். பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கொடுக்கும்போது ஒரு செய்தி அவங்க சொன்னாங்க. இதே இடத்துல நீங்க மேலே உட்கார்ந்து அடிமை கீழே இறங்கி வந்து இப்போ நீங்கள் சாவி கேட்டுதான் நாங்கள் தந்திருக்க மாட்டோம். ஏன்? எங்கள் வேதத்தில் நாங்கள் இப்படித்தான் படித்தோம் என்று. அந்த உமர் ரலியல்லாஹு அங்கே இருக்கிற நேரத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. என்னங்க? என்ன நிகழ்வு? இவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது தொழுகையுடைய நேரம் வந்துடுச்சு. இது அவங்களுடைய ஆலயம் தானே பைத்துல் முகத்தஸ், அவங்க தான் சாவி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பாதிரிகளும் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய சர்ச்சில் தேவாலயத்தில் நாங்கள் தொழுகைக்கு இடம் ஒதுக்கிறோம், தொழுகுங்க அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அப்போ சொன்ன வார்த்தை இப்போ நாம் நினச்சி பார்ப்போம். என்ன வார்த்தை சொல்கிறார்கள்? உங்கள் தேவாலயத்தில் உங்களுடைய சர்ச்சிலே இந்த உமர் இப்பொழுது தொழுது விட்டால் எனக்கு பின்னால் ஒரு கூட்டம் வரும், நான்லாம் இறந்த மௌத்தாயிருவேன். அப்போ என்ன சொல்லுவாங்க? எங்கள் தலைவர் உமர் தொழுத இடம் இதுதான், எனவே இந்த இடம் நாங்கள் மீட்டுவோம் என்று இந்த இடத்து மேலே பிரச்சனை வரார்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கிறார்கள். ஒரு உமர் மாநபி காட்டிய மத நல்லிணக்கத்தை எப்படி தெரிந்து கொண்டார்கள்? அந்த அடிப்படையில் அவர்களின் பார்வை பறந்து விரிந்த விசாலமான பார்வை. சொன்னாங்க, நான் இங்கே தொழுகல, தள்ளி போய் தொழுகிறேன். தள்ளி போய் எங்க தொழுதாங்க? வரலாற்றில் எழுதுகிறார்கள், பெத்லஹம். நீ நிறைய இடங்களில் சர்ச்சுகளுடைய தேவாலயத்தின் பெயர்களை பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பிரிவு, அதில் பெத்லஹம்னு ஒன்று இருக்கு. பெத்லஹம் அப்படிங்கிறது என்ன சொன்னா, அசல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் தான் பெத்லஹம். அது பைத்துல் லஹம், அதுதான் பெத்லஹமாக மாறியது. அரப் அசல் வார்த்தை பெத்லஹம், பைத்துல் லஹம் என்பது பெத்லஹம். அந்த இடத்திலே ஒரு பாறை மலை இருந்தது. உமர் ரலியல்லாஹு அந்த இடத்தில் தொழுகை நேரத்தில் தொழுதார். கொஞ்சம் யோசிக்க, சர்ச்சில் இடம் தர்றோம், தேவாலயத்தில் தொழுகுங்க, இடம் சுத்தமாக இருக்கு, எல்லாம் செஞ்சு தரோம் சொன்னப்ப உமர் தொழுதுருக்கலாமா இல்லையா? தொழுகலை. இல்லை, இன்னைக்கு தொழுது போயிட்டா நாளை பிரச்சனை வரும், இந்த இடத்த கேட்டு வருவானுங்க, வேண்டாம் நான் தனியாக தொழுகிறேன். அந்த இடம் இன்றைக்கு மஸ்ஜிதே உமர் என்கிற பெயரில் இன்றைக்கும் இருக்கு. நெட்டில் போய் பைத்துல் முகத்தஸ்ன்னு தட்டினீங்கன்னா நமக்கெல்லாம் கோல்டு கலரில் வண்ணம் பூசப்பட்ட ஒரு குப்பா மாதிரி பெருசாக தெரியும். ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ் காட்டப்படும். உண்மையில் அது பைத்துல் முகத்தஸே அல்ல. நமக்கு காட்டப்படுகிற இணையதளத்தில் நாம் பார்க்கிற அந்த இடம் ஒரு மலை பாறை இருந்த இடம். அந்த பாறை இருந்த இடத்தில் தான் பள்ளிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதே உமர். இன்று வரை அது இருந்து கொண்டே இருக்கு. இது தலைகீழ். அப்படி கொஞ்சம் திரும்பி இங்க வாங்க. மாநபி காட்டிய மத நல்லிணக்கத்தை உமர் ரலியல்லாஹு எப்படி பயன்படுத்துறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி மற்ற மதத்துக்காரர்கிட்ட இருந்தாங்க என்பதை யோசித்தால் ஒரு கணம் நமக்கு ஆச்சரியத்தை தான் தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக வேண்டிய சுமார் 70 பாதிரிகள், யூத பாதிரி, கிறிஸ்துவ பாதிரி அல்ல, யூத மதம் சார்ந்த பாதிரிகள் சுமார் 70 பேர்கள் வெளிநாட்டிலிருந்து மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார். யாரை பார்க்க? நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்கும் அவர்களை பார்ப்பதற்கும் வருகை தருகிறார். மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவியிலே இது நடக்கிறது. அல்லாஹு தஆலா நம் அனைத்து பேர்களுக்கும் அந்த மஸ்ஜித் நபவியிலே அருமை நாயகம் துயில் கொள்கிற ரவுதா ஷரீஃபை நம் அனைத்து பேர்களுக்கும் தரிசிப்பதற்கு அல்லாஹ் நல்ல நசீபை தருவானாக. நாம் இதில் யாரெல்லாம் மதீனாவுக்கு போயிருக்கோம்? யாராவது இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பூங்கா என்று சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு பக்கத்தில் நிறைய தூண்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கே அந்த தூண்களில் உஸ்துவானே ஆயிஷா, உஸ்துவானான்னு சொன்னாலே தூணு தான் அர்த்தம். உஸ்துவானே தஹஜ்ஜுத், உஸ்துவானே வஃபூத்,
உஸ்துவானே நிறைய பேர்களிலே தூண்கள் இருக்கு. அந்த தூண்களில் எல்லாம் நின்று பக்கத்தில் துவா செய்தால் அந்த துவா கபூலாகும். அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கு நசீபாக்குவானாங்க துவா செய்யறதுக்கு. அருமையான அல்லாஹ்வினுடைய ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து தூதுக்குழு வருகிறது. முஸ்லிம்கள் அல்ல, யூத பாதிரிமார்கள். அந்த யூத பாதிரிகள் வருகை தந்து அல்லாஹ் ரசூல் எடுத்து அனுமதி கேட்கிறார்கள். அனுமதியும் கொடுத்து விட்டார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் அந்த உஸ்துவான வஃபூத் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வும் பேசுறாங்க. வந்திருக்க பாதிரி எத்தனைங்க? யூத பாதிரி 70 நபர்கள். நபிகள் நாயகத்தில் பேசிட்டு இருக்கும்போது தொழுக நேரம் அவங்களுடைய யூதத்துடைய மதத்தின்படி ஒரு வணக்கம் அவங்களுக்கு உண்டு. நமக்கெல்லாம் ஃபஜ்ரு, லுஹரு, அஸ்ரு, மக்ரிப், இஷா இந்த வக்து தொழுகை இருக்கிற மாதிரி யூதர்களுக்கும் தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகை தொழுவதற்கு அவங்க எதிர்த்தாங்க. டைம் ஆயிடுச்சு. எந்திரிச்சு அவங்க எதை பார்த்து தொழுதாங்க? மேற்கு திசையை பார்த்து தொழுகை. இதுதான் மேற்க. கிழக்கு இந்த திசை. அதில் தான் பைத்துல் முகத்தஸ் இருக்கு. யூத பாதிரிகள் எல்லாரும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் விட்டு அந்த பக்கம் பார்த்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி எல்லாம் கேட்கல. தொழுக நேரம் எந்திரிச்சு நாங்கள் தொழுதுக்கிறோம், உங்களுக்கு அனுமதி கொடுங்க, அதெல்லாம் கேட்கல. எந்திரிச்சாங்க. அவங்க பாட்ட அவங்களுடைய மதத்தின்படி வழிபட தொடங்கிட்டாங்க. பெருமானார் எதையுமே சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டி எல்லா வேலைகளையும் உதவிகளையும் செய்தார். இப்போ நாயகத்துக்கு முன்னாலே பிற மதம் சார்ந்தவர்கள் தங்களுடைய வழிபாட்டுகளை செலுத்துகிற பொழுது அதற்குரிய மரியாதையை கொடுத்தார்கள் என்பது நமக்கு எதை பாடமாக காட்டுகிறது சொல்லுங்கள்? ரசூலுல்லாஹ் மற்ற மதம் சார்ந்தவர்களிடத்தில், பிற மதம் சார்ந்தவர்களிடத்தில் மத நல்லிணக்கத்தோடு நடந்தார்கள் என்பதுதான் நிறைய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிற பாடமாக இருக்கு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகளை போல நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னைக்கு ஒரு குர்ஆன் ஷரீஃபுடைய வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி ஆக வேண்டும். என்ன தெரியுமா? ஒரு அற்புதமான வசனம். மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. குர்ஆன் ஷரீஃபில் வருகிற இந்த ஆயத்துக்கு வசனத்துக்கு என்ன அர்த்தம்னா, யார் வேண்டுமென்றே எந்தவித குற்றமும் செய்யாத ஒரு உயிரை கொன்று விட்டாரோ, கொலை செய்தார்களோ, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொலை செய்து விட்டவனை போல ஒரு ஆள் நம்மால் கிளம்பி போய் பிற மதம் சார்ந்தவனே யாரா இருந்தாலும் கொலை செஞ்சுட்டா, உயிரை எடுத்துட்டா, ஒரு ஆளை கொலை செய்யல, எத்தனை பேரு? ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்தையும் கொலை செய்தவனை போல. அடுத்து இந்த வசனம் சொல்லுகிறது, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. ஒரு உயிரை கொல்லாமல் உயிரோடு யார் விட்டு விட்டார்களோ, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கொலை செய்யாமல் விடுதலை செய்ததை போல. இது குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிற அற்புதமான வசனம். மற்ற மதத்துக்காரர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு பாருங்க. தீவிரவாதத்தை போதிக்குது. முஸ்லிம்கள் எங்கே பார்த்தாலும் கலவரத்தை செய்கிறாங்க. எங்கேயாவது குர்ஆன்ல இருக்கா? இல்லை எங்கேயாவது ஹதீஸ்கள் இருக்கா? எந்த இடத்துலையுமே இல்லைங்க. அதை வன்மையாக கண்டிக்குது. ஒரு உயிரை தேவையில்லாமல் நீ எடுக்கக்கூடாது. ஒருத்தர் உன்னை அடிக்கிறானா, அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மார்க்கம் அனுமதி. எந்த உறுப்பில் அடித்தாலும் அந்த உறுப்பில் அடிக்கலாம். உன்னை பேசுபவனே நீ பேசு. ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் வாழுகிற ஒரு கிராமத்தில் அல்லது சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஏரியாவில் திடீரென்று குண்டுகளை போடுவதோ, அந்த இடத்துல கலவரத்தை உண்டாக்கி கடைகளை சூறையாடுறது எங்கேயாவது மார்க்கத்தை அனுமதி கொடுத்துருக்கா? ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது. மார்க்கத்தை தவறுதலாக புரிந்து கொண்ட நிறைய பேர்கள் இப்படித்தான் விஷமப்படுத்த ஆரம்பிச்சு. குர்ஆன் ஷரீஃபுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த பொன்மொழிகளில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்த இடத்தை புரட்டினாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே செய்தி மத நல்லிணக்கம், பிறர் நலம் நாடுதல் ஆகிய இந்த செய்திகள் மட்டுமே கதையும் கிடைக்கும்.
அதுக்காக வேண்டி இன்னைக்கு நிறைய பேர் வீடு இல்லை, அது இல்லை, முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதி, அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான், இந்த மாதிரி செய்திகளை சொல்லி எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு தகுந்தாற் போல நாம் இருக்க வேண்டிய நிலைகளையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் சொல்லிக் கொடுத்த மத நல்லிணக்கத்தின்படி பிற மதம் சார்ந்தவர்களிடத்தில் இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அடுத்தவனை பார்த்தா ஏன் எதிரியா பார்க்கிற, அடுத்தவனை பார்த்தா சிரி. பெருமான் அபுஷு அஸ்ஸலாம் என்ன அர்த்தம்? அன்பை பரப்புங்கள், அதானே. உணவை கொடுங்கள். மதீனாவில் குடியேறிய முதல் கட்டளை பெருமானார் இதுதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்காக வேண்டி வந்த ஒரு கூட்டம் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு வெளியூர் பயணம் போறாங்க. நல்ல கவனிங்க, இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா புதிதாக களிமா சொல்லி முஸ்லீமான ஒரு கூட்டம், நவ் முஸ்லீம் சொல்லுவோம் நாம இல்லையா, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த கூட்டம். ரசூலுல்லாஹ் சந்திச்சுட்டு அல்லாஹ்வின் தூதரை உத்தரவு விடுங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டு வாங்க, ஃபீ அமான் இல்லா, வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு ஒரு வார்த்தை கேட்டாங்க, எப்பா வந்திருக்கிறீங்க, திரும்பி அவ்வளோ தூரம் போகிறீங்க, பழைய காலத்தில் பயணங்கள் எப்படிங்க, இன்றைக்கி டர்ன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் அடுத்து 5-6 நிமிஷத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, ஃப்ளைட்டில் 6 மணி நேரம் பாருங்க, அன்னைக்கு 6 மாதமாக கடலில் பயணித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பயணம் எப்படி இருக்கும், பாலை வனத்தில். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு புறப்படக்கூடிய அந்த கூட்டத்துக்கு சொல்கிறாங்க, புறப்படுறீங்க, போய் சேர்ற வரைக்கும் நாள் கணக்கு இருக்கு, ஏதாவது சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா? நம்ம பாஷையில் கேட்குறா பார்சல் மீல்ஸ், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? அல்லாஹ்வின் தூதர் அதெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் அப்படி போகிறோம். எப்படி போவீங்க? இல்லை, போகிற வழியில் நிறைய இடங்கள்ல காடுகளில் வனாந்தரங்களில் ஆடுகள் ஒட்டங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் அப்படி பார்த்துக்குறோம் போகிறோம் அப்படிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் புறப்பட்டு இந்த இடத்துல புறப்பட்டு உங்கள் ஊர் இருக்கிற அந்த பகுதிக்கு நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் பூரா காஃபிர்களுடைய ஏரியா. அப்படியே என்ன அர்த்தம்? பிற மதம் சார்ந்தவர்கள் வாடுகிற பகுதி. இவங்க சொன்ன வார்த்தைக்கு என்ன, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, ஒட்டகம் மேய்ஞ்சிட்டு இருக்கும், அப்படி பார்த்துக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்டா, ஒட்டகத்தின் பால்களையும் ஆட்டினுடைய பால்கள் கறந்து நாங்கள் குடிச்சுக்குவோம், கிடைக்கிற மிருகங்களை வேட்டையாடி முறையை அறுத்து நாங்கள் சாப்பிட்டுக்கோன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிற மதத்தவர்களினுடைய உரிமைகளில் நீ கை வைக்க அனுமதி கிடையாது. ஆடு மாடு கிடைச்சதுல நீ பால் கறந்துருவீங்களா? அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் யாரு, அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அவர்களின் அனுமதி இல்லாமல் ஒரு லிட்டர் பால் கூட குடிக்க கூடாது. இப்ப நபிகள் நாயகத்தை சந்தித்து விட்டு வெளியூர் பயணம் சொல்ல வந்தவர்களிடத்தில் உணவை எடுத்து செல்லுங்கள் என்று அன்பாக நடந்து கொண்டது மட்டுமல்ல, அந்த மத நல்லிணக்கத்தை அவர்களிடத்தில் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க தெரியுமா? நீங்கள் செல்லும் வழியில் எந்த காபிர்களுடைய உயிரினத்தையும் அனுமதி இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடாது. அவங்க இஸ்லாத்துக்கு மேல இருந்த நல்ல எண்ணம் இன்னும் அதிகமாயிட்டே போகும். அவங்க இஸ்லாத்து மேல இருந்த நல்ல எண்ணத்தினால ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு களிமா சொல்லி முஸ்லீம் ஆகி எல்லாம் பயணம் போறாங்க. அப்பொழுது சொல்லிக் கொடுத்த வாசகம் மத நல்லிணக்கம். அந்த மத நல்லிணக்கம் இன்றைக்கு சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற நிறைய செய்திகளை பார்க்கிறோம். பெருமானாருக்கு இறக்கப்பட்ட வசனத்தில் இன்னொரு வசனம் என்ன தெரியுமா? லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூகும். அதாவது அல்லாஹ் உங்களை தடுக்க மாட்டான் எந்த விஷயத்துல, அதாவது உங்கள்கிட்ட யாரு சண்டை செய்யறாங்களோ அவங்களிடத்தில் நீ சண்டையிடலாம், அது வேற. உங்களை வெளியேற்றல, மக்காவை விட்டு வெளியேற்றல, உங்கள்கிட்ட சண்டையிடல, அவர்களிடத்தில் நீதத்தோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று இந்த ஆயத்து சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த வசனத்தின்படி கருத்தின்படி பார்த்தா, வன்முறையை செய்வதற்கோ கலவரத்தை தூண்டுற மாதிரி பேச்சுக்களை பேசுறதுக்கோ அடுத்த மதத்தவனின் உள்ளத்தை காயப்படுத்துவதற்கோ எந்த விதத்திலும் அனுமதி இல்லை என்பதைத்தான் இந்த குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள் நமக்கு தருகிற ஒரு பாடம், படிப்பினையும் கூட. ஒரு இடத்துல சில நேரங்களில் என்ன செய்வான்னு சொன்னா, அடுத்தவன் சொல்றது நல்லது மாதிரி தெரியும், ஆமா இவன் சொல்றதான் கரெக்ட். உதாரணத்துக்கு என்ன, பாய்மார்களா மோசமானவங்கப்பா, எப்ப பார்த்தாலும் கறியை தின்னுட்டே கிடப்பானுங்க, அவங்க பாட்டை நினைச்சா போட்டு போயிட்டே இருப்பானுங்க, என்னென்னமோ பேசுவாங்க.
இவன் சொல்ற பார்த்த கவர்ச்சியான பேச்சில் கவர்ந்து போய் இதுதான் உண்மை மாதிரி வழங்கிடுமா. அது சில ஒரு 10 அல்ல 5%, 100%, 5%, நாடெங்கிலும் அல்ல, உலக ஒரு 5 அல்லது 10% மக்கள் தான் ஒட்டு மொத்தத்தில் இருக்கிறாங்க தவறான விஷம பிரச்சாரத்தை செய்வதற்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நிறைய ஹதீஸுகளை சொல்லித்தர செய்திகள் உண்டு. அதில் ஒரு உதாரணத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க. என்ன சொன்னால், ஒருத்தன் ரோட்டில் நாயை துரத்திக்கிட்டே போகிறான். கல் எடுத்து, நீ நிறைய பசங்களை விளையாடுற மாதிரி தான், கல் எடுத்துட்டு நாயை அடிச்சுக்கிட்டே போகும்போது ஒருத்தன் ரோட்டில் பார்த்தான். இங்கே வா, ஏன் அதை வாயில்லா ஜீவன் பாது, அந்த நாயை போய் இப்படி அடித்து இது பண்ணிட்டு போகிற, உங்களுக்கு அது தெரியுமா? அந்த நாய் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இல்லை தெரியாது. வாயில்லா ஜீவன்ப்பா, அதையே போட்டு அடிக்கிற. இல்லை, அது வெறி நாயை கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், தொலைக்க மாட்டான், இத்தனை பேர்த்த கடிச்சு வச்சு. என்ன சொல்கிறான்? அப்படியா? இல்லை, அவனும் ஒரு கல்லை சேர்ந்து எடுத்துட்டு அவன் அடிக்கிறதுக்கு அவன் துரத்தான். இந்த நிகழ்ச்சி அப்படியே தலைகீழ திருப்புங்க. மாற்று மதம் சார்ந்தவர்கள் இஸ்லாத்தின் மீது நல்ல பார்வையில் இருப்பாங்க, முஸ்லிம்கள் மீது நல்ல பார்வையில் இருப்பாங்க. ஒரு சில ஆட்கள் விஷமிகள், மதவாதிகள், பாசிசவாதிகள், இவனுக்கெல்லாம் குர்ஆன் இப்படி சொல்லுப்பா, முஸ்லிம் காஃபிரை பார்த்த வெட்டுங்கன்னு வேதம் சொல்லுது. இவனுக்கெல்லாம் வெற்ற குரூப்பு, கொஞ்சம் ஏதான் நம்மளை நாட்டை விட்டு வெளியே தீர்வானுங்க என்றெல்லாம் விஷமத்தை தூண்டி விடுகிற மோசமான பேச்சுக்களை பேசுவார். நாம் சொல்ல வேண்டிய ஒரே செய்தி, எங்கிருப்பினும் கலிமா சொன்ன முஸ்லிம் சொல்லுவான், எல்லா இடங்களிலும் மத நல்லிணக்கத்தை மாணவிகள் காட்டி தந்தார்கள் என்று சொல்லும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் ரோல் மாடலாக மாற வேண்டும். எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். குர்ஆன் ஷரீஃபில் எங்கேயுமே இல்லைப்பா, எந்த வேதத்திலும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கோம். இன்றைக்கு அப்படி எல்லாம் தலைகீழ மாறிட்டு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு ஜனாதா வந்துச்சு, நல்லா படிச்சிருப்போம் இல்லையா? எல்லா சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, ரசூலுல்லாவும் இருப்பாங்க. ஒரு ஜனாதா அந்த வழியாக போகும். ஆனால் மையத்து ஜனாதாவை கண்டா எந்திரிச்சு நிற்கும், அந்த உயிருக்கு மரியாகும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை கபிரிஸ்தானை கொண்டு போய் அடக்கம் செய்யறது கொண்டு போகக்கூடிய நேரத்தில் யார் என்ன செய்யக்கூடாது? அதை வைக்கிறதுக்கு முன்னால் யாருமே கீழே உட்காரக்கூடாது. இது மையத்துக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. இப்போ ரசூலுல்லாவுடைய காலத்தில் ஒரு ஜனாதா போது, முஸ்லீம் ஜனாதா கிடையாது, யூத மதத்தை சார்ந்த ஒரு ஜனாதா. இப்போ இறந்த சடலத்தை தூக்கி கொண்டு போகிறாங்க. ரசூலா படக்குனாங்க, சஹாபாக்கள் எந்திரிக்கல, இவங்க ரசூலா எந்திரிச்சிட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது என்னது? இது என்னது? முஸ்லீமுடைய உயிர் போகுது, ஜனாதா அந்த சடலத்தை பார்த்து எந்திரிச்சு மரியாதை கொடுக்கலாம். மாற்று மதம் சார்ந்த ஒரு யூதருடைய பிணம், அதுக்கு போய் மரியாதை கொடுக்குறீங்க? சஹாபாக்கள் கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அதுவும் ஒரு உயிர் தான். அந்த உயிரில் என்ன வித்தியாசம் இருக்கு? நாம கலிமா சொன்ன முஸ்லீம், அவன் கலிமா சொல்லல, ஆனா அந்த உயிருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சத்த பிணத்துக்கு கூட நீ மரியாதை செலுத்து என்று உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த மாநபி மனித நேயத்தை மட்டுமல்ல, மத நல்லிணக்கத்தை உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு நாம் அப்படி இல்லை. இறந்தவனின் சடலம் வருகிறது, அங்கதான் கலவரமே வெடிச்சு. இந்த பக்கம் அவனுடைய ஜனாதா வருதுப்பா, கல் எடுத்து வச்சுக்கோ, சோடா எடுத்து வச்சுக்கோ, பாட்டில் எடுத்து வச்சுக்கோ, விஷம பிரச்சாரத்தை செய்கிறார். பெருமானாரின் காலத்தில் சடலத்துக்கு மரியாதை, இறந்து விட்ட பிணத்துக்கு மரியாதை கொடுத்த மத நல்லிணக்கத்தை உலகத்தில் விதைத்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அவர்கள் மாத்திரம்தான். ஆரம்பத்தில் சொன்னல்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்ட்டு. 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அதில் ஒருத்தர் யூதரு, இன்னொருத்தர் அன்சாரி. யகூதிக்கும் அன்சாரிக்கு என்ன சண்டைன்னு சொன்னா, யகூதி சத்தியம் செய்யும் போது சொல்ல, வியாபாரத்தில் பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, அந்த வியாபார விஷயமா யார்கிட்ட போலாம்? நான் சொல்றது தான் உண்மை, நீ சொல்றது தான் உண்மை அப்படின்னு 2 பேரும் சத்தியம் செய்வாங்கல்ல.
அந்த யூத மதத்தை சார்ந்தவன் சத்தியம் செய்கிறான், எல்லா நபிமார்களையும் விட எங்கள் நபியை உயர்த்திய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் சொல்லுவதுதான் உண்மை. இது யாரு? அன்சாரி சத்தியம் செய்கிறார். யகூதி, யூத மதம், மாற்று மதத்தை சார்ந்த யகூதி. அவர் என்ன சத்தியம் செய்கிறாரு? எல்லா நபிமார்களையும் விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்திய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்கிறார். இந்த ரெண்டு பேத்துடைய பிரச்சனையும் நபிகள் நாயகத்தின் காலத்தில் பஞ்சாயத்துக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டையிட்டீங்க, சத்தியம் செஞ்சீங்க, ஆனா நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாது. எல்லா நபிமார்களையும் விட எங்கள் நபியை உயர்த்திய அல்லாஹ் மீது சத்தியமாக சொன்னீங்களே அன்சாரி, இது நீங்க சரியில்லை, சொன்னது சரியில்லை, சொல்லக்கூடாது. எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட என்னை உயர்த்திய. அப்படின்னா என்ன? அவங்களுடைய மதம் யகூதர்கள், யூதர்களுடைய மதத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரத்தில் இருந்து வந்தவங்க அந்த கூட்டம். அப்ப அவர்களை விட உயர்த்திய என்று தான் சொல்லணும். ஏன் இப்படி சொன்னீங்க? இப்போ ரசூலுல்லாஹ் முஸ்லிமுக்கும் வேறு மதம் சார்ந்தவனுக்கும் சண்டை நடக்கிற போது பஞ்சாயத்து செய்கிற பெருமானார் ஒரு தலைவர் முஸ்லிம்களுக்கு சாதகமாக பேசவில்லை, அன்சாரிக்கு பாதகமாக பேசுகிறார். வந்திருக்கிற யூத மதம் சார்ந்த மற்ற மதத்தவர்களுக்கு சப்போர்ட்டாக சாதகமாக சொல்லதாக தீர்ப்பு செய்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய காலகட்டத்தில் எப்படி எல்லாம் இருந்தது மத நல்லிணக்கம், இன்றைக்கு மத நல்லிணக்கம் சாகடிக்கப்பட்டு விட்டது. மத நல்லிணக்கத்துக்கு சாவுமணி அடித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் கலவரத்தை செய்யறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அந்த எல்லா வழிகளையும் பார்க்கிறேன். சத்தியமிட்டு சொல்லுவேன், குரானில் எந்த இடத்துக்கும் களவு செய்யறதுக்கு மார்க்கு அனுமதிக்கல. குரான் ஷரீஃப் ஆரம்பத்திலிருந்து அல்ல, எல்லா இடம் வரலாறுகளை பாருங்க. போர் நடந்துச்சு, அது உண்மை. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் நடந்த போர், அந்த போருக்கான காரணங்கள் வேற. மத நல்லிணக்கத்தை தூண்டுகிற விதத்தில் தான் எல்லா இடங்களிலும் அங்கே விவாதங்கள் நடைபெற்றிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. மக்கா வெற்றி எப்பொழுதுங்க? ஃபத்தஹ மக்கா அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியும். எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இப்போ அந்த நேரத்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு அப்போ வரல. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக நடந்த எல்லா போர்களிலும் யார் இருக்கிறார்? அபூ சுஃபியான் எதிர்ப்படையில் இருப்பார் இல்லையா? அபூ சுஃபியான் எதிர்ப்படையில் இருந்தால் சஹாபாக்கள் இந்த படையில் இருப்பாங்க. இப்போ அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ஒரு நேரத்தில் கைது செய்யப்பட்டு அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளே கொண்டு நிப்பாட்டி இருக்கான் ஒரு இடத்துல. ஹரம் ஷரீஃப்னா என்ன? காபா இப்போ இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. அப்போ நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? இன்னைக்கு முடிஞ்ச அபூ சுஃபியானுடைய கதை முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்றார். என்ன அபூ சுஃபியான் கதை முடிஞ்சு? இல்லை, இது வரைக்கும் முஸ்லிம்களை அடித்து பழி வாங்கிட்டு இருந்தார்ல, நபிகள் நாயகத்தை தாக்கி பேசினார்ல, இனிமேல் அது இல்லை, இனிமேல் அவ்வளோதான். இப்போ அவரை கைதியை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க. இனி அபூ சுஃபியான் கதை முடிஞ்சு. இப்போ இங்கே தூணில் கட்டி வச்சிருந்தா வர்றவங்க போகிறவங்க எல்லாம் முஸ்லீம்கள் சும்மா போகணுமா இல்லையா? இப்படி வார்த்தை பூரா அவருடைய காதில் விடுது. நிறைய பேர் கொடியை தூக்கிட்டு அந்த வழியாக கூட்டமாக போகிறாங்க, கோஷம் போடுற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. பரபரப்பான பேச்சு. அதாவது இதுவரை முஸ்லீம்கள் தோல்வியில் இருந்தாங்க, முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஆட்சி முகம்மதுடைய கையுக்கு வந்துருச்சு. அபூ சுஃபியான் கதை என்னவாகுதோ தெரியல. அதுக்கு அரபியில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், யௌமுன் லா மர்ஹ லா மல்ஜம். அந்த வார்த்தைக்கு நான் இந்த நாள் காபாவிலே உனக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிற நாள். எந்த இறக்கமும் ஈவு இறக்கம் உனக்கு காட்டப்பட மாட்டாது. உன் கதை முடிஞ்சது. வர்றவங்க போறவங்களா பேசுவது அவருக்கு வயிற்றுல புளியை கரைச்சி விட்டுருச்சு. அபூ சுஃபியான் யாருங்க? அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது வேற.
அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பேர் ஸஅத் இப்னு உபாதா என்று நினைக்கிறேன். அந்த ஸஅத் இப்னு உபாதா என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு வார்த்தை சொல்றார். ரசூலுல்லாஹ் வரும்போது அவர் கையில் ஸஅத் இப்னு உபாதா கையில் தான் கொடி இருந்துச்சு. அபூ சுஃபியான் ரசூலுல்லாஹ் வரும்போது, தோழரே தூதரே, உங்களுடைய கூட்டம் இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க, இன்னைக்கு பழி வாங்கக்கூடிய நாளாமா, என்னை நீங்கள் தூக்கு தண்டனையில் ஏற்ற போகிறீங்களாமா, எனக்கு தண்டனை கொடுக்க போகிறீங்களாமே. யார் சொன்னா? ஸஅத் இப்னு உபாதா. யார் அந்த ஸஅத் இப்னு உபாதா? அதான் கையில் கொடி வச்சுட்டு நிற்கிறாருல அவரு தான் அப்படின்னு ஜவான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானுடைய காதில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாத்துக்கும் விழுகிற மாதிரியே சொன்னாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கு பழி வாங்குகிற நாள் அல்ல, லா மல்ஜா இல்லா இலைஹி. அல்லாஹ்வை பார்த்து சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரத்த குரலில் சொன்னார்கள், யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டில் புகுந்து தஞ்சம் தேடிக்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்று மன்னிப்பு வழங்கப்படுகிற நாள். யாரெல்லாம் உயிருக்கு பயந்து அஞ்சி கொண்டு காபாவுக்கு உள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொது மன்னிப்பு வழங்கும் நாள். இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய இந்தா என்கிற பெண் யார் அந்த வீட்டிலே தஞ்சம் புகுந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கும் நாள். அப்படின்னா அபூ சுஃபியான் இன்றைக்கு தூக்கு தண்டனை இல்லை, அவர் விடுதலை செய்யப்பட போகிறார். அவருக்கு எந்த கொடுமையில சொன்னேன், பயத்தின் உச்சத்தில் இருந்து அபூ சுஃபியானுக்கு எப்படி இருக்கும்? உயிர் போக போதும் பயந்துட்டு இருந்தாரு. ஏன் இத்தனை வருஷம் அவ்வளோ அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, முஸ்லிம்களை பூரா அடித்து துவம்சம் பண்ணவர், எல்லா போர்க்களத்திலையும் வாள் எடுத்துட்டு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு முஸ்லிம்களை சரியான தாக்குதாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட அபூ சுஃபியான் கைதியா வந்து நிற்கும் போது என்ன வரும்? பயம் வரத்தான் செய்யும். இனி அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த நேரத்தில் அவர்களை மன்னித்த வரலாறுகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன பாடம் தெரியுதுன்னா, பழி வாங்குவதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் கூட நபிகள் நாயகம் அவர்களை மன்னித்தார்கள். மாற்று மதம் சார்ந்தவர்களுக்கு மத நல்லிணக்கத்தோடு நடந்த நிறைய வரலாறுகள் வழிநெடுகளும் இருக்கு. ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு பிறகும் கூட இன்னும் நிறைய நிகழ்வுகளை சொல்வார். ஒரு சஹாபியுடைய பெயர் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் என்று நினைக்கிறேன். அவருடைய நிகழ்வை பற்றி ஒரு செய்திகளை சொல்வார்கள். ஒரு அற்புதமான செய்தியும் கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களிடத்தில் வந்து பேசுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லுவார். ஜரீர் இப்னு அப்துல்லா என்ன சொல்றான்னு சொன்னா, சபைக்கு வரும்போது கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டம். ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில பேசிட்டு இருக்கிறாங்க. இதான் மஸ்ஜித் நபவி, ரசூலுல்லாஹ் சுற்றிலும் பூரா சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. சஹாபாக்கள்லாம் நிற்கும் போது ஜரீர் இப்னு அப்துல்லா என்பவர், பாக்கி எத்தனை மணிக்கு? 8 மணிக்கா? 8:10. அந்த பேர் என்னங்க சொன்னேன்? ஜரீர் இப்னு அப்துல்லா. அப்போ அவங்க முஸ்லீம் ஆகல, வேற மதத்துக்காரங்க. அப்போ அந்த ஜரீர் இப்னு அப்துல்லா வெளியிலேருந்து இப்படி உள்ள வர்றாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு தயங்குற. என்ன தயங்குறாரு? நபிகள் நாயகமும் தோழர்கள் எல்லாமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் எப்படி உள்ளே போகிறது? ஆனால் கூட்டமாக இருக்கு, எப்படி போய் உட்கார்றது? முகம்மதுடைய வாயிலிருந்து என்ன வருதோ அதை காதால கேட்கலான்னு ஆசைப்படுறார். ஆனால் களிமா சொல்லி முஸ்லீம் ஆகல, மஸ்ஜிதுக்குள்ளே வர்றதுக்கே தயங்குறார். இப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் இங்கேருந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, தாம் மேலே ரசூலுல்லாஹ் ஒரு மேலாடை இப்படி வச்சுருப்பாங்க, துண்டு. அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இப்படி நாளை பொத்தி இங்கிருந்து அப்படியே தூக்கி வீசுறாங்க. யாருக்கு? யார் பேரை சொன்னேன்? ஜரீர் இப்னு அப்துல்லா. தோழரே, சகோதரர், என்ன இதை பிடிங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் பயான் நிறைவுக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு சஹாபியுடைய சம்பவம் சொன்னேன். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்யும்போது உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு தயங்கிட்டு இருந்தப்போ இந்த துணியை தூக்கி வீசினாங்க. இப்போ அதை எடுத்து உட்காந்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கடா,
அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் எவ்வளோ பெரிய நபி, போய் என்னை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு மேலே வச்சிருக்கிற மேலே போட்டிருக்க மேலாடை எனக்கு கொடுக்குறீங்களாண்டு அந்த மேலங்கி அந்த துணியை எடுத்து என்ன செய்கிறாரு, முகத்திலே இதயத்திலே வச்சு இப்படி முத்தம் கொடுத்துட்டு அதை கீழே வச்சு உட்கார்றாரு. இப்போ ஒரு வார்த்தை சொன்னார், அக்ரம் தனி, என்னை ரொம்ப கண்ணியப்படுத்திட்டீங்க. அக்ரமக்கல்லாஹு, என்னை நீங்கள் எப்படி கண்ணியப்படுத்தினீர்களோ அதே மாதிரி அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அதற்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முஸ்லீம் ஆகிவிட்டார். அவருடைய பேர் என்ன? ஜரீர் இப்னு அப்துல்லா. அப்ப நபிகள் நாயகம் நடந்து கொண்ட முறை மத நல்லிணக்கத்தோடு நடந்ததால், மாற்று மதம் சார்ந்தக்கூடிய உள்ளத்தில் கூட நல்ல எண்ணத்தை வரவழைக்கும் விதத்தில் நடந்ததால் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் நிறைய பேர் முஸ்லீம் ஆகி, இன்று வரை அல்ல, நிறைய பேர் தவறான பிரச்சாரத்தை இஸ்லாம் வாழால் பரவியது கிடையவே கிடையாது. அன்பால் பரவியது சொல்லலாம், மத நல்லிணக்கத்தால் பரவியதுன்னு சொல்லலாம். ஒரு முஸ்லிம் பெற மதம் சார்ந்த விடத்தில் நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும். மாநபி காட்டி கொடுத்த மத நல்லிணக்கத்தை புரிந்து அதை பிறரிடத்திலும் எடுத்து சொல்லி அதன்படி வாழும் நசீபை வல்லோர் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. கருணையுள்ளவனே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் வாழ்வில் செய்துவிட்ட எங்கள் எல்லா பிழைகளையும் குற்றங்குறைகளையும் மன்னித்திரு ரஹ்மானே. எங்கள் பெற்றோர்கள், எங்கள் மனைவி மக்கள், சகோதரர்கள் சகோதரிகள் அனைத்து பேருடைய பாவங்களை மன்னித்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மஹல்லாவாசிகள் அத்தனை பேருடைய குற்றங்குறைகளையும் மன்னித்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த பயானை கேட்பதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கிற அனைத்து பேர்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றி தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்திரு ரஹ்மானே. இனி அடுத்து வருகின்ற காலங்களில் யா அல்லாஹ், இந்த மீளாது எங்களுக்கு சிறப்பாக்கி தந்திரு ரஹ்மானே. உலகத்தில் இந்த பகுதியில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் இந்த தீனுடைய சேவை போய் சேர வேண்டும் ரஹ்மானே. அந்த பணியை செய்கிற நசீபை இவர்களுக்கு வழங்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி யார் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உழைப்புகளை வெளிப்படுத்தினார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்குரிய முழு கூடியை ஈருலகத்திலும் வழங்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ், இங்கு வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் அவர்கள் இன்னும் என்னென்ன நோக்கங்களை நெஞ்சில் சுமந்திருக்கிறார்களோ எல்லா நோக்கங்களையும் நிறைவேற்றி தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு நல்ல பொருத்தமுள்ள ஜோடிகளை அமைத்து தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல படிப்பறிவையும் நல்ல ஓதுதலையும் உயர்ந்த நல்லொழுக்கத்தையும் வழங்கிடு ரஹ்மானே. எங்களுடைய வருமானத்தில் நீ பரக்கத்து செய்திரு ரஹ்மானே. ஹலாலான வருமானத்தை தந்திரு ரஹ்மானே. திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாத்திரு ரஹ்மானே. கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்திரு ரஹ்மானே. மருத்துவமனைகளின் செலவுகளிலிருந்தும் மருந்துகளிலிருந்தும் யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்திரு ரஹ்மானே. இந்த துஆவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொருட்டாலும் உன்னுடைய கலாம் ஷரீஃபின் பொருட்டாலும் யா அல்லாஹ், இந்த துஆவை கபூல் செய்திரு ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.